என் கிட்னியை தூக்கிட்டாங்க சோல்ஜர்ஸ். டேய் இது என்ன மாதிரி இல்லடா, வெயிட்டனமா இருக்கு. வெயிட் தெரியுதுடா எனக்கு. டேய் எங்கடா அடிக்குற? இது எவ்வளவு தெரியுமா? இது 5000. கையில வந்துருச்சு. அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம். அப்பாடி அது நீ இப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. டேய் என்னடாச்சு? சோல்ஜர்ஸ் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி ஒரு பிளான் போட்டிருந்தேன். ஃபிளாஷ்பேக். என்ன ப்ரோ சொல்றீங்க? ஆப்பிள் விஷன் ப்ரோ வாங்கலன்னு கேட்டா எம்ஜி ப்ரோ லைட்டா தூண்டி விட்டு அவரை வந்து வாங்க வைக்கலான்னு ஒரு பிளான் போட்டு வச்சிருக்கேன். ஆளை கொண்டாந்தாச்சு, ஆபரேஷன் பண்ணி ஹைட் எடுங்க. அந்த பிளானுக்காக நானும் எம்ஜி ப்ரோவும் மும்பை வரைக்கும் கூட போயிருந்தோம். சோல்ஜர்ஸ் மும்பைக்கு வந்தாச்சு. நமஸ்தே ஜி. ஆனா மும்பைல என்ன நடந்ததுன்னா, என்னப்பா ஆபரேஷன் பண்ணிருக்காங்க? என் கிட்னியை தூக்கிட்டாங்க சோல்ஜர்ஸ். அதுக்கு பதிலா இந்த கிட்னி வந்திருக்கு. பாசபட்சம் மொல்ல இருக்கு. அதாவது சோல்ஜர்ஸ் எம்ஜி ப்ரோட கிட்னியை சேல் பண்ணி விஷன் ப்ரோ வாங்கலான்னு பார்த்தோம். கடைசியில் நடந்தது என்ன, நாங்கள் எங்கள் 2 பேரோட கிட்னியை சேல் பண்ணி தான் 2 விஷன் வாங்குற நிலைமை ஆயிடுச்சு. பேசாம தூங்கி இருக்கலாம், நானே வந்து மாட்டிக்கிட்டேனே. நீல்மாமா இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா நாங்கள் சொல்ல வரதோட கான்டெக்ட்டை புரிஞ்சுங்க. மாற்றி வந்து கம்யூனிஸ்டை கொடுத்துடாதீங்க. மேல ஒரு அடி விழுந்துச்சு பண்ணுவேன், சேகர் செத்துருவேன். அதாவது சோல்ஜர்ஸ் இன்னைக்கு என் கிட்னியை வச்சு இன்னைக்கு இந்த விஷன் ப்ரோ வாங்கிட்டு வந்திருக்கேன். ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா, இதை அன்பாக்ஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போறோம். இது என்ன விஷன் ப்ரோ இங்க இருக்கு? அழகா இருக்கு. ஏய் சின்ன பையன். சோல்ஜர்ஸ் கணேஷ் ஆல்ரெடி வந்து கொஸ்ட் 2 வந்து தூக்கிட்டு போனா, இன்ன வரைக்கும் வரல, என்னாச்சுன்னு தெரியல. அப்புறம் கொஸ்ட் 3 ஒன்று வாங்கியிருக்கோம். ஸோ இதையும் கொஞ்ச நாள் தூக்கிட்டு போயிட்டு இப்போதான் எடுத்துட்டு வந்து கொடுத்துருக்கா. ஸோ அதனால வந்து இப்போ இது விஷன் ப்ரோ வந்திருக்கு. இதையும் தூக்கிட்டு போவேன் 2 மாசம் கழிச்சா வரும். நான் எப்படி அவன்கிட்ட தரேன்னு சொன்னேன். இது முதல்ல அது வீடியோ போட்டு கொடுத்துறேன். போட்ட கிட்னி இதுலேயே தான் நான் இப்போ திருப்பி பார்க்கணும். இது வச்சு வீடியோ போட்டு சம்பாதிச்சு அவங்ககிட்ட இந்த கிட்னியை திருப்பி ரிட்டர்ன் வாங்கி அதை எடுத்து நான் திருப்பி ஃபிக்ஸ் பண்ண போறேன் என் பாடியில். நோய் என்ன நீ பைத்தியக்காரனவே நினைச்சிருக்கிறல்ல நீ? இங்க பாருங்க, இது 50,000 ரூபாய் மதிப்புள்ள கொஸ்ட் 3, இது 4.5 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள விஷன் ப்ரோ. ஸோ கிட்டத்தட்ட எத்தனை மடங்கு அதிகம்? 8 மடங்கு. 8.5 மடங்குடா. 8 இல்ல 9. ஓகே இது அன்பாக்ஸ் பண்ணுவோம். கணேசா இதோட வேல்யூ தெரியுமா உனக்கு? அது நீ இப்படிலாம் வந்து ஹேண்டில் பண்ணக்கூடாது. போடாங்க. ஓகே சோல்ஜர்ஸ் நம்ம வந்து இதை வந்து அன்பாக்ஸ் செய்ய ஆரம்பிப்போம். இது ஆல்ரெடி அன்பாக்ஸ் பண்ணதுதான். ஏய் யாரா இங்க கிறுக்கி வச்சிருக்காங்களா? மயூரி. அடங்கோ மயூரி எப்படி இதெல்லாம் இருக்கும்? டேய் நீ தானே எடுத்துட்டு போன. ஐயோ சிக்கிட்டமே. ஓகே 50,000 ரூபாய்க்கு உள்ள என்ன இருக்குன்னு பாருங்க. ஒரு ஹெட்செட், அப்புறம் 2 கண்ட்ரோலர், அப்புறம் ஒரு சார்ஜர் கொடுத்துருக்கானே. இங்க பாருங்க காஜு கட்லி மாதிரி இருக்கு பாருங்க சார்ஜர். அவர் அப்படியே உரிச்சு வச்ச மாதிரியே இருக்கார் பாருங்க. ஸோ இப்போ வந்து என்னன்னா முதல்ல வந்து அன்பாக்ஸ் செய்ய போறோம். நான் இது வரைக்கும் ஒரு ஆப்பிள் ப்ராடக்ட் கூட அன்பாக்ஸ் பண்ணதே இல்லை. என்னோட ஃபர்ஸ்ட் ப்ராடக்ட் நான் விஷன் ப்ரோ வந்து பிரிக்கிறேன். மொத்தமா எனக்கு ஆசை இருந்தது. இதா எப்படி இல்லடா அப்படியே அது அலைய போட்டு கோடு போடுது படிக்க தற்கொலை பையில. அந்த அளவுக்குலாம் சாட்டிஸ்ஃபைலாம் இல்லை. இரு நான் பிரிக்கிறேன். டேய் என்னடா இது? அதான் சொன்னேன் நல்லா இல்லை இது. டேய் மெட்டாவே நல்லா இருந்துன்னு நினைக்கிறேன். தெரிஞ்சு தோக்கலாமா? ஐயோ பார்த்துட்டே எங்க அண்ணனை பார்த்துட்டே. சோல்ஜர்ஸ் வந்து விட்டது தெரியுதுங்களா உங்களுக்கு? ஏன் இப்படி பார்க்கறாரு? என்ன அழுக்கா இருக்கு? சோல்ஜர்ஸ் இங்க பாருங்க. சோல்ஜர்ஸ் ஏதோ இருக்கு. பணம் நம்பர் போட்டு பார்த்துட்டாரோ இங்க வச்சிருப்பாங்கல்ல, வச்சுட்டு போட்டுட்டு அதை அப்படியே ஒட்டிக்கிச்சோ. சோல்ஜர்ஸ் வெளியே வந்து பார்த்தா எங்க நல்லா இருக்குது. கையோட வந்துருச்சு. ஐயோ வந்துருச்சா? அது ஒன்றும் கொஸ்ட் 3 இல்லை. அப்படி எல்லாம் மேக்னெட்டிக். கடவுளே வந்துருச்சுடா. கை அப்படி வைக்காதீங்க. முன்னாடி கிளாஸ் இந்த பாருங்க. என்னடா அப்படி வந்துட்டீங்க? ஓகே ஃபைட். வேற என்ன இருக்கு பார்க்கலாமா? துணி இருக்கு க்ளீன் பண்றதுக்கு. நார்மலா தானே இருக்கு. அடுத்து லைட் சீல்னு இருக்கு. சோல்ஜர்ஸ் இது ஒன்று கொடுத்துருக்கான். இது வந்து தின்னா இருக்கு, இது திக்கா இருக்கு. என்னடா அடுத்து ஒரு லெட்டர் பேக்ஸ் ஏதோ பேட் மாதிரி கொடுத்துருக்கான். யூசர் மேனுவலா? டூயல் லூப் பேண்ட். சோல்ஜர்ஸ் பார்க்கறதுக்கு ஒரு பூமரங்க மாதிரி இருக்குங்களா? வந்துருச்சு. ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்கீங்க. என் பொறுமைக்கு ஒரு அளவு இருக்கு. சோல்ஜர்ஸ் கடைசியா வந்து பாத்தீங்கன்னா இதுதான் மெயின் மேட்டர். பயங்கர வெயிட். இப்போ என்னன்னா இந்த மெட்டா கோஸ்ட் 3ன்றது இதுக்கு மட்டும் கிடையாது, இதையும் சேர்த்து இப்போ கம்பேர் பண்ணா ரொம்ப வெயிட். இது அவன் எல்லாத்தையும் சேர்த்து ஒரே சிப்ல வச்சுட்டு பேட்டரி ஃபேனு எல்லாத்தையும் இப்படி வச்சு ஒரே சிப் வச்சு எல்லாத்தையும் ப்ராசஸ் பண்றது கொடுத்துருக்கான். இவன்
குடி அப்ப கூட உனக்கு புத்தி வராது. சோல்ஜர்ஸ் இப்போ வந்து பேட்டரியை பார்ப்போம். இங்க பாருங்க, என்னடா இது ஒரு மாதிரி இருக்கு இந்த பேட்டரி. என்னடா அனுமார் வால் மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்புறம் எப்பா இருக்கிறதே 4 லட்சம் வாங்கினது போல உருப்படியா பண்ணிருக்காப்பா. சார்ஜர் கொடுத்துருக்காண்டா. எத்தனை வாட்ஸ்? 30 வாட்ஸ் தான் மேக்ஸ். ஓகே, சார்ஜர் கொடுத்துருக்கான், பிரச்சனை இல்லை. இப்போ எல்லாத்தையும் ஓர வச்சுட்டு 2 பொருளையும் ஆன் பண்ணும். இல்லை நேரங்கள் கழித்து. சோல்ஜர்ஸ் இதுதான் வந்து கொஸ்ட் 3யோட விஷயம். இது தெரியுதுங்களா? பாருங்க 3 வீடியோ. எப்படி பாடுறாங்க, எப்படி இருக்கு நல்லா இருக்கா? எனக்கு எப்படி தெரியும்? நக்கல் பண்றீங்க நீ? இங்க மூஞ்சி மேல இருக்கிற மூஞ்சி மேல. அதே மாதிரி இன்னொரு மேட்டர் பண்ணலாம். எப்படின்னா வந்து இப்போ ஃபிளாட்டா இருக்கா, இங்க பாருங்க எப்படி இருக்கு, how it looks. So this is cost 3. நெக்ஸ்ட் அடுத்து நம்ம வந்து விஷன் ப்ரோ பார்க்க போறோம். என்னடா இது? எவ்வளவு புழுக்க வேலை பார்க்க வேண்டியதா இருக்கு. சோல்ஜர்ஸ் இப்போ எப்படி இருக்கு? சைபர் பங்கமா இருக்குங்களா? அதாவது இட் லுக்ஸ் கூல் ப்ரோ அப்படின்ட்டு. சரி ஆன் பண்ணுங்க. ப்ளீஸ் ஹோல்ட் டு அட்ஜஸ்ட். ஓ ஐபிடி அட்ஜஸ்ட் பண்ணுறது ஆட்டோமேட்டிக்கா, பரவாயில்லடா. வந்துருச்சுடா, பாஸ் த்ரூ. தெரியலடா நீ எனக்கு. ஆனா எப்படி சொல்றது, லைஃப் லைக்குன்னு சொல்ல மாட்டேனா கண்ணு. ஆனா இப்போ எனக்கு பெயின் ஆகுது. ட்ரிங்க் ஐபோன் ஆர் ஐபேட் நியர் பைன்னு காட்டுது. இங்க பாருடா, தெரியுதா? தெரியும். ஈகோ சிஸ்டமா ஒன்றும் இல்லை. இந்த ஏர் ஆப் இருக்குல்ல, அது எப்பவுமே ப்ளூடூத் ஆன் பண்ணி வச்சிருக்கோம். ஸோ அதனால ப்ளூடூத் பக்கத்தில் என்ன காட்டுது, அவ்வளோதான். சூச்சமத்தை கண்டு விட்டாலே. வெயிட்டிங் ஃபார் ஆப்பிள் விஷன் ப்ரோ. படிங்க, அதெல்லாம் போட்டுருக்கு. கண்டினியூ செட்டிங். இப்போ வலிக்குதுடா. என்ன வலிக்குது? கண் வலிக்குதா, தலை வலிக்குதா? இந்த இடம் வலிக்குதுடா. எனக்கு வேற கொஸ்டின் தடா, லைட் சில் தடா. இந்தா பிடிச்சுக்க. அட்ஜஸ்டிங் லைட்டிங். லைட்டிங் இப்போ தான் அட்ஜஸ்ட் பண்ணுறான். தயவு செஞ்சு இருட்டாக்கிட்டா. இப்போ என்ன ஐ ட்ராக் நல்லா இருக்காது நண்பர்களே, ஐ ட்ராக் நல்லா இருக்காது. வெயிட் தெரியுதுடா எனக்கு கழுத்தில். அப்பாடி கண்ணு இப்பதான்டா பளிச்சு தெரியுது. விஷன் ப்ரோ செட்டப் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் சொல்லி ஆகணும். டிஸ்பிளே ஸ்பான்சர் பை ராஜலட்சுமி எடுவர்ஸ். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆன்லைன் எஜுகேஷன் பிளாட்ஃபார்ம். இவங்க கிட்ட பார்த்தீங்கன்னா ஜாவா ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இருக்கு, பைத்தான் ஃபுல் ஸ்டாக் டெவலப்மெண்ட் கோர்ஸ் இருக்கு, டேட்டா சயின்ஸ் கோர்ஸ் இருக்கு, ஃபினான்ஷியல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸும் இருக்கு. இவங்க வந்து பார்த்தீங்கன்னா கம்ப்ளீட்லி ஆன்லைன். அதெல்லாம் பார்த்தீங்கன்னா நேரில் போயிட்டு கற்றுக்கணும் அவசியம் இல்லை. உங்களோட வீட்டில் இருந்தே கற்றுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் தமிழ் அண்ட் இங்கிலீஷ் 2 வழியாக நீங்கள் கற்றுக்க முடியும். இவங்களோட ஸ்டாஃப் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒர்க்கிங் ப்ரொஃபஷனல். ஸோ அதனால வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய ரியல் டைம் எக்ஸாம்பிள்ஸும் கிடைக்கும். இவங்களோட டீடைல்ஸ் அண்ட் லிங்க் எல்லாம் பார்த்தீங்கன்னா கீழே கொடுத்துருக்கேன், வேணா செக் பண்ணி பாருங்க. இருங்க இப்போ நான் பர்சனாக ஸ்கேன் பண்ண போகிறேன். வந்துட்டா. ஆனா அந்த அளவுக்கு இல்லடா. யாரா டேய், இது என்ன மாதிரி இல்லடா, வேற யார மாதிரி இருக்குடா. டேய் என்னடா மூஞ்சி இது? ஹே சரி, ரெக்கார்ட் தி வீடியோ. ஹே சரி, மூஞ்சி தெரியுதா? எங்க தெரியுது? கண்ணு தெரியுது. மேல பாருங்க, கீழே தலைய சுரி குரங்கு. லெஃப்ட்ல, ரைட்ல தெரியுதா? ஆனா ரொம்ப கன்றாவியா தெரியும். போதையில இருக்காம இருக்கு சோல்ஜர்ஸ். உங்களோட ஆர்வ கோளாறுனால தான் உங்களுக்கு இந்த பதட்டம் ஏற்பட்டிருக்கு. பட் பரவாயில்லடா, ஆனா அந்த அளவுக்கு கொஸ்டின் சொல்ல மாட்டேன். சோல்ஜர்ஸ் இப்போ ஆப்டிக் ஐடி செட்டப் பண்ணிட்டேன். இதை எடுத்து நான் போட்டுக்கிறேன். மார்க் மாமாவும் டிம் குக் தாத்தா. நம்ம ஊருக்கு என்னதான் ஆச்சு? வந்துச்சுடா, முடிஞ்சிச்சுடா. சோல்ஜர்ஸ் கிட்ட முடிஞ்சிச்சு. சோல்ஜர்ஸ் டெஸ்டிங் இதை வச்சுப்போம். இதை படிக்க முடியாது செக் பண்ணுவோம். ஆப்பிள் 1 year அன்லிமிட்டெட் வாரண்டி சம்மரி. எக்ஸ்போஷர் ஃபார் ரேடியோ ஃப்ரீக்வன்சின்னு இருக்கு. ஆனா ஃபுல்லா அது படிக்கிற மாதிரிலாம் தெரியல எனக்கு. உண்மையா வாடா படிக்க தெரியுதா முடியாதா? படிக்க முடியுது. இதை நீ போடு இப்போ. இது தெரியுதுடா, கிறிஸ்பா தானே தெரியுது. இது போங்கண்ணா, விஷன் ப்ரோ தான் நல்லா தெரியுது. நல்லா தெரியுதா? சூப்பரா தெரியுது. ட்ரூ டெப்த் சிஸ்டம். ஒரு எனக்கு படிக்காத தற்குறி பையிலன்னு எனக்கு போட்டுறாங்க எனக்கு தெரிஞ்சு. டேக் இட் பிரதர். படிக்காத தற்குறி பையில. இப்படி ஷேக் பண்ணும்போது அது ஸ்டேபிளாக இருக்கிறது. பாஸ் த்ரூ வந்து 120 ஹெட்ஸுக்கும் ஒரு 60 ஹெட்ஸுக்கும் வித்தியாசம் இருக்கும்ல, அந்த மாதிரி எனக்கு தெரியுது. இதில் வந்து கொஞ்சம் ரெஃப்ரெஷ் கம்மியாக இருக்க மாதிரி தெரியுது. இதில் கை ப்ளஸ் ஸ்பீடாக ஆட்டினாலும் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்க மாதிரி தெரியுது. அதனால தான் வந்து மேபி எனக்கு தெரிஞ்சு அந்த கேட்ச் அண்ட் கேட்சா அதெல்லாம் பண்ண முடியுதுன்னு நினைக்கிறேன். இது சீக்கிரம் நான் பிடிக்கிறேன். சரி இந்தாங்க ஐடியா. அதே மாதிரி எய்மிங் பண்றான். சரி சைட்ல இருந்து போடுறேன். இவன் டம்மி தான் போட்டுருக்கு. இன்னைக்கு இருக்கலாம் உனக்கு. எப்படி புரியுதா? ரெஸ்பான்ஸா இருக்கு. சரி ஃபாஸ்டா போடுறேன். அம்பு போறது ஜஸ்ட் மிஸ். எங்க அடிக்கிற? நீ இப்போ இதை போய் இதை போடு. ரியல் லைஃப் மாதிரியெல்லாம் இருக்குன்னு சொல்லாதீங்க. ரியல் லைஃப்லாம் இல்ல. ரியல் லைஃப் மாதிரிலாம் இல்ல. சோல்ஜர்ஸ் என்ன மேட்டர்னா வந்து கேமரால ரெசல்யூஷன் டிஃபரன்ஸ் இருக்கு. அதை விட இது நல்லா இருக்குதா இருக்கு. நல்லா இருக்கா? நல்லா இருக்கு. நல்லா இருக்கியா? நல்லா இருக்கு. இதுதான் உன் டைம். போட்டு தாக்கு. அவன் அடிச்சிட்டல்ல கோச்.
இது நீங்க போட்டீங்கல்ல, எனக்கு எப்படி தெரியுமா இருந்துச்சு, இப்படி அவ்வளவுதான் தெரியுது. அதுல விஷன் ப்ரோல அப்படியே ஸ்மூத்தா தெரியுது. சோல்ஜர்ஸ் நாங்க என்ன கண்டுபிடிச்சிருக்கோம் அப்படின்னா வந்து ஆக்சுவலா ரெசல்யூஷன் நல்லா தான் இருக்கு, அதிகமா இருக்கு. ரெஃப்ரெஷ் ரேட் இதுல கம்மியா இருக்கு, இதுல அதிகமா இருக்கு. அதே பார்த்து ஆனா வந்து புள்ளியா இதுல தெரியுது. அதுவும் இதுலயும் தெரியும், ஆனா இது கொஞ்சம் பெரிய புள்ளியா தெரியுது, இல்ல குட்டி புள்ளியா தெரியுது. ஐஎஸ்ஓ ப்ராப்ளம் வரல, அந்த மாதிரி ப்ராப்ளம் இதுல இருக்கு. சோ ஹியூமன் ஐ மாதிரி இது வந்து இது கிடையாது சோல்ஜர்ஸ், அந்த அளவுக்கு HDR கிடையாது. உண்மையா தான் ஹியூமன் ஐக்கு இருக்க HDR வந்து இதுல கிடையாது. அதனால வந்து இதை பார்த்தா ஒரு மாதிரி கலர் மாறுது, இங்க பார்த்தா வேற மாதிரி மாறுது. கண்ணும் அப்படிதான் மாறும், பட் கண் அளவுக்கு இது மாறாது இல்ல, அது ஒண்ணு. ஸோ அதான் ரெண்டுத்தையும் மொத்தமா இப்படி பார்த்தேன்னு வைங்களேன், ஸோ அந்த டார்க்கான இடம்லாம் வந்து புள்ளியா தெரிய ஆரம்பிச்சிருது. இருங்க நம்ம அங்கே போய் டீ கடைக்கு போவோம். சோல்ஜர்ஸ் டீ கடை வந்திருக்கு, நம்ம ஆஃபீஸ்க்கு டீ வரும். இது எவ்வளோ தெரியுமா? இது ஒரு 5000. அதுக்கும் மேல கொஞ்சம் 9,000. அதுக்கு மேல சொல்லுங்க, டெல் மீ. 5 லட்சம் ரூபாயா? ஆமா, உண்மையாதான் 5 லட்சம் ரூபா. நீ சொன்னோட வேற இருக்குடா எனக்கு. என்ன இருக்காது? ஒண்ணுமே இல்ல. நான் தெரியுதுனா எல்லாமே கிளியரா தெரியுது, வேற ஒண்ணும் தெரியலையே. அவ்வளவுதானே இது? அவ்வளவுதான். இதுக்கு 50,000 ரூபாய். எது? இது போறீங்களா? இது போடுங்க சார். அது கொஞ்சம் மங்களா தெரியுது, இது கிளியரா தெரியுது. கிளியரா ரிவ்யூ. இது நாங்க எப்படி வாங்க தெரியுங்களா? இங்க இருங்க, கிட்னி வித்துட்டோம். இது இன்னும் 5 லட்சம். ஆமா, உண்மையா 5 லட்சம் தான். உண்மையாதான், நான் போய் சொல்றேன். உண்மையாவே 5 லட்சம் ரூபாய். போய் இல்ல, ஒரு பீஸ். ஆமா. எது ரெண்டுல வெயிட்டா இருந்தது? ஒரு சார் போட்டது. நான் போட்டது வெயிட்டா இருந்ததுல. போட்ட ஒரு மாதிரி ஆயிடுச்சு பண்ணேன். ஓ அப்படியா? வலிக்கிற மாதிரி. சில நேரங்கள் கழித்து சோல்ஜர்ஸ் ஹாபி எக்ஸ்ப்ளோரர் வந்திருக்காரு. ஸோ அவர் வந்து மீட் பண்ண போறோம். ப்ரோ வரேன் இருங்க. வாங்க தம்பி, என்ன இந்த பக்கம்? சும்மா காத்து வாங்கலாம். சூப்பர், ஜாலியா இருக்குடா உங்களை எல்லாம் பார்த்தது. தம்பி முருகேசா, இந்த பார் அண்ணனை பாருப்பா. தம்பி கண்ணா ஏதாவது பேசுப்பா. வாவ், ஓ இதுதான் அந்த கேமரா. வெயித்தனமா இருக்கு. வரட்டும்டா, எனக்கு ஒரு மாதிரியாட்டா இருக்கும். கொஞ்சம் இரு. ஓ இது வந்து சோல்ஜர்ஸ்க்காக இது. ஆமா இது அது அந்த பக்கம் நம்ம போக வேண்டாம், அது வேண்டாம், அது சரி. இது நீங்க தான் இருக்கிறதுல அதிகமான நாட்கள் தமிழ்ல அதிகமான நாட்கள் யூஸ் பண்ண நம்பர் நீங்க தான். ஆமா வந்தோம் வாங்கிட்டீங்கல்ல. இதே தான் வாங்கிட்டு வந்தோம் வடக்கு நம்பர் கிட்ட போயிட்டு. எப்படி வாங்கணும்னு தெரியுங்களா? இதை இங்க இருக்கு. என்னடாச்சு? கிட்னியா? டேய் நான் கூட ஏதோ சரி போன ஊர்ல ஏதோ பிரச்சனை ஆயிடுச்சு அப்படின்னா செட்டப் பண்ணி வச்சிருக்காங்க. சரி ஓகே, நீங்க ரொம்ப நாள் யூஸ் பண்றீங்களா? எப்படி இருக்கு? சரி, இதை கழட்டி வச்சிருவா. இது கொஞ்சம் ஓவரா இருக்கு. இது ப்ரொடக்டிவிட்டிக்கு தான் நான் மெயினாக எய்ம் பண்ணி வாங்கினேன். எனக்கு இன்னும் அந்த அளவுக்கு ப்ரொடக்டிவிட்டி ஆப்ஸ் இன்னும் ரிலீஸ் ஆகாததுனால வந்து அந்த ஃபுல் பெனிஃபிட் என்னால் இன்னும் அனுபவிக்க முடியல. அந்த ஸ்க்ரீன் மிரரிங் பண்றேன் இல்லையா, ஃபைனல் கட் ப்ரோ நான் தான் எடிட் பண்றேன். சில சமயம் வந்து இதை நான் கழட்டி வச்சுட்டு நான் லேப்டாப்லேயே பண்ணிடலாம் அந்த நிலைமையில தான் இருக்கு. லைக் நான் வந்து என்ன நானே ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டு பண்ணாதான் அதில் பண்ற மாதிரி இருக்கு. ஸோ அந்த ஆப் வந்து நேட்டிவா வந்து இப்போ ஃபைனல் கட் ப்ரோவை நேட்டிவ் ஆப்பா ரிலீஸ் பண்ணிட்டாங்கன்னு வச்சுக்கோங்க. இதுல இருக்கிற API பெனிஃபிட்ஸ் எல்லாம் அப்பதான் நம்ம அனுபவிப்போம். வெறும் ஸ்க்ரீன் மிரரிங் வச்சு என்ன பண்றது? அதுக்கு நம்ம மானிட்டரே யூஸ் பண்ணிட்டு போயிடலாம். நான் ஒரு 20 ஷாட்டை சுருக்கி ஒரே ஷாட்ஸ் ஆக்கணும்னு வச்சுக்கோ. அந்த 20 சீனை என்ன சுத்தி நான் வச்சுக்கிறேன்னு வச்சுக்கேன். அதில் இங்கே ஒரு கட்டு, இங்கே ஒரு வெட்டு, இங்கே ஒரு வெட்டு, அப்படியே தூக்கி அதை 40 செகண்ட் ஆக்குறதுக்கு எனக்கு கையெல்லாம் நான் யூஸ் பண்ற மாதிரி இருந்துச்சுன்னா அப்போ உண்மையிலேயே அது ஃபைனல் கட் ப்ரோ வந்து ரியலா யூஸ் பண்ற மாதிரி இருக்கும். அதை எதிர்பார்த்து தான் நான் வாங்கினது. ஆனா இன்னும் அந்த ஆப் ரிலீஸ் பண்ணல. அவங்க பண்றாங்களான்னு தெரியல, பண்ணிட்டு இருப்பாங்க நினைக்கிறேன். எனக்கு தெரியுது அது ஒருத்தர் வந்து அந்த மாட்டி ஹபூஜாவா அவர் வந்து ஐ திங்க் அவர் தான் நினைக்கிறேன். எங்கேயோ ஒரு இடத்துல ட்வீட் போட்டிருந்தாரு அவர் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணேன், நல்லா இருந்துச்சு, மைண்ட் ப்ளோவிங், அந்த மாதிரி ஒரு ஈக்குவலண்டா ஒரு வேர்டு வந்து ட்வீட்டா போட்டாரு. அது மட்டும் தான் இப்போதைக்கு வந்து there is some evidence that somebody tried it. ஸோ அந்த மாதிரி ஒன்று வரும் அப்படிங்கிற நம்பிக்கையில தான் இருக்கேன். நான் வந்துச்சுன்னா நல்லா இருக்கும். நம்பனாதான் போடுனே தாத்தா சொன்னாரு, அதுல இருந்து நம்பிட்டேன். நீங்க வந்து எவ்வளவு வாங்க இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணா கம்மியில உங்களுக்கு? ஸோ நான் வந்து ஒரு 1 மெமரி அப்கிரேட் பண்ணேன்னா டோட்டலாக வந்து எனக்கு $4,000 ஆச்சு. அந்த ஆப்பிள் கேர் ப்ளஸும் நான் எடுத்துட்டேன். 3,37,000 ப்ரோ. ஆமா, நான் எவ்வளோக்கு வாங்கினீங்களா? 3,77,000 ரூபாய்க்கு வாங்கினேன். எப்படின்னா வந்து 4,45,000 பிரைஸ், பட் GST 18% இருக்கு. சில கம்பெனி வச்சிருக்காங்க, கம்பெனியில் போட்டு கிளைம் பண்ணி அதை வாங்கிடுவாங்க. ஓப்பனா தைரியமா சொல்றியே. ஆமா, அது ஆல்ரெடி சொல்லியிருக்கேன். ஓகேங்களா? ஸோ அதாவது GST வச்சிருக்கிறதால நான் கிளைம் பண்ணி வாங்கிப்பேன். அதனால எனக்கு வந்து 3,77,000 ரூபாய் தான் எனக்கான செலவு. நண்பா என்ன மறந்துட்டியா? அதனால அது நல்ல விஷயம். நல்ல விஷயம். ஆமாம், அதான் லீகலாக எதை பண்ணுறோமோ அதை வந்து தைரியமாக சொல்லிக்கிறோம். அதில் என்ன பிரச்சனை? ஓகே, இன்னொரு மேட்டர்னா இப்போ நீங்கள் சொன்னீங்களே இது ப்ரைஸ், நீங்கள் வரதுக்கு முன்னாடி டீ வந்துட்டு போச்சு. ஷூட் பண்ணும்போதே வந்தாரு, அவருக்கு போட்டு காமிச்சலாம் இல்லைன்னாரு. 5 லட்சம் ரூபான்னுமா ஆளு அது டிப்ரெஸ் ஆயிட்டாரு. அவரால் 5 லட்சம் வந்து 2 லட்சம் வாடகை கொடுத்துட்டு 3 லட்சம் பொருளை வாங்கி ஒரு கடையை போட்டுறாரு அப்படின்றாரு. ஓகே சோல்ஜர்ஸ், இந்த வீடியோ ஸ்டார்ட் பண்ணி ஆக்சுவலாக ப்ரோ வந்து திடீர் கேமியோ கொடுத்துட்டு. ஆமாம், திடீர் கேமியோ. எனக்கே தெரியாது ஆக்சுவலாக இது ரெக்கார்டிங்லாம் பண்ண போகிறாங்க அப்படின்ட்டு. சும்மா வந்து டின்னர் போகலாம், ஸ்டூடியோ பார்க்கலாம் அப்படின்னு
தான் வந்தேன். இங்கே பார்த்தா வந்து சோல்ஜர்ஸ்க்கே ஹை சொல்கிறோம். ஓகே சோல்ஜர்ஸ், ஆக்சுவலாக ப்ரோவோட சேனல் வந்து கீழே லிங்க் தரேன். ப்ரோ வந்து அமெரிக்காவில் வந்து நிறைய ஃபன் பண்ணிட்டு இருக்காரு. இப்போ வந்து இங்கே வந்து ஃபன் பண்ண ஆரம்பிச்சிருக்காரு. ஆமாம், இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணிருக்கோம். சார் அமெரிக்காவிலிருந்து தான் வர்றீங்களா? அதனால திருப்பி ஆனால் போயிடுவார் அமெரிக்காவுக்கு. ஓகே சோல்ஜர்ஸ், உங்களை அடுத்த வீடியோவில் பார்க்கிறோம். பாய். அந்த மியூசிக் ஒன்று வருமே, அந்த வயலட் கலர் போட்டு மியூசிக், அது பொறு எக்ஸ்ப்ளோரர் வந்திருக்கிறேன் அமெரிக்காவில். வந்துருச்சா? கிளிக் பண்ணல பெருசா. ரோட்ல வந்து ஆறுல போட்டு ஓட்ட போறோமான்னு கேட்டா எஸ் பண்ண போறோம். மூவிங் டூ ஃபாஸ்ட் வந்துச்சுடா. சோல்ஜர்ஸ் ஒர்க் ஆக மாட்டேங்குது. போறா தம்பி பிரேக். ரைட்ல இருக்கு, இருட் ஆயிடுச்சு. சோல்ஜர்ஸ் எல்லா காமர்ஸ்க்குள்ள பூந்து போறேன்.